ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்டி ஹைப்பர்லிபிடமிக் ஏஜென்ட்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஆன்டி ஹைப்பர்லிபிடமிக் ட்ரக்ஸ் எதுக்கு கொடுப்பாங்கன்னா ஹைப்பர்லிபிடமியான்ற கண்டிஷனை ட்ரீட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரக்கை கொடுப்பாங்க. ஹைப்பர்லிபிடமியா அப்படின்னா என்னென்னா, நம்ம பிளட் பிளாஸ்மாவில் வந்து நார்மல் ரேஞ்ச் ஆஃப் லிப்பிட்ஸை விட அதிகமான லெவலில் இருக்கிறத தான் ஹைப்பர்லிபிடமியான்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹைப்பர்லிபிடமியா இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஏத்ரோஸ்க்ளரோசிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏத்ரோஸ்க்ளரோசிஸ்னால் என்னென்னா, கொரோனரி ஆர்டரியில் வந்து லிப்பிட்ஸ்லாம் அக்குமுலேட் ஆகிட்டு ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளை வந்து ஸ்டாப் பண்ணிடும். அதனால் வந்து ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு அண்ட் அதர் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பாடியில் லிப்பிட்ஸ் வந்து 3 ஃபார்மில் இருக்கும். ஒன்று வந்து கொலஸ்ட்ரால், இது வந்து பைல் ஆசிட் சிந்தசிஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ், கிளிசராலும் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடாலையும் இது மேடப் ஆகிருக்கும். மூணாவது வந்து பாஸ்போலிபிட்ஸு, நம்ம செல் மெம்பரேனில் இருக்கிற மேஜர் காம்போனன்ட்ஸு இந்த பாஸ்போலிபிட்ஸ் தான். நம்ம பிளட்டில் இருக்க லிப்பிட்ஸ் எல்லாமே இன்சாலிபிள் ஃபார்மில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பிளட்டில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் கூட பைண்ட் ஆகிட்டு ஒரு ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் தான் லிப்போப்ரோட்டீன்ஸ். நம்ம பாடியில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் லிப்போப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கைலோமைக்ரான்ஸு, இது வந்து கட்டில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் வந்து ட்ரைக்ளிசரைட்ஸும் அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கொலஸ்ட்ரால்ஸும் இருக்கும். ரெண்டாவது வந்து வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸ், இது வந்து லிவரில் ப்ரொடியூஸ் ஆகும். இதுலேயும் ட்ரைக்ளிசரைட்ஸும் அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கொலஸ்ட்ராலும் தான் இருக்கும். பட் கம்பேரேட்டிவ்லி கைலோமைக்ரான்ஸோட இதில் வந்து அதிகமாக கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கும். மூணாவது வந்து லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸ், இதை வந்து பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. இது வந்து விஎல்டிஎல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதில் வந்து ஹை பர்சன்ட் ஆஃப் கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கும். நாலாவது வந்து ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், இதை வந்து குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. இது வந்து லிவரில் ப்ரொடியூஸ் ஆகும், ஆல்சோ இன் ஸ்மால் இன்டெஸ்டைன்லையும் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் மெயின்லி என்னென்ன இருக்குன்னா பாஸ்போலிபிட்ஸ், கொலஸ்ட்ரால்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா எல்டிஎல்லை வந்து லிவருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து HMG-CoA ரெடக்டேஸ் இன்ஹிபிட்டர்ஸ். இதில் வர ட்ரக்ஸ் எல்லாமே ஸ்டாட்டின்னு முடியும். எக்ஸாம்பிள் லோவாஸ்டாட்டின், அட்டர்வாஸ்டாட்டின், ரோஸ்வாஸ்டாட்டின், சிம்வாஸ்டாட்டின். செகண்ட் வந்து பைல் ஆசிட் செக்வஸ்ட்ரன்ஸ், இதில் வந்து 2 ட்ரக்ஸ் இருக்குது, கொலஸ்டெராமைன் அண்ட் கொலஸ்டிபால். மூணாவது வந்து லிப்போப்ரோட்டீன்ஸ் லிப்பேஸ் ஆக்டிவேட்டர், இதில் வந்து ஃபைப்ரேட்ஸ்னு முடியும். எக்ஸாம்பிள் க்ளோஃபைப்ரேட், பெசாஃபைப்ரேட், ஃபெனோஃபைப்ரேட். நாலாவது வந்து ட்ரைக்ளிசரைட் சிந்தசிஸ் இன்ஹிபிட்டர்ஸ், எக்ஸாம்பிள் நிக்கோட்டினிக் ஆசிட்ஸ். லாஸ்ட்டாக கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷன் இன்ஹிபிட்டர்ஸ், எக்ஸாம்பிள் எசிட்டிமைப். நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம் ஆக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து HMG-CoA ரெடக்டேஸ் இன்ஹிபிட்டர்ஸ். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா HMG-CoAலேருந்து மெவலோனிக் ஆசிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் HMG-CoA ரெடக்டேஸ் என்சைம் மூலயமா. ஸோ இந்த மெவலோனிக் ஆசிட்ஸ் தான் வந்து கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன் வந்து ஒரு ப்ரிகர்சராக இருக்குது. இப்போ நம்ம கொடுக்குற ட்ரக்கு வந்து HMG-CoA ரெடக்டேஸ் என்சைம் வந்து இன்ஹிபிட் பண்ணும். அதனால் வந்து கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ பாடியில் வந்து கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கும். லிவர் வந்து அதை சென்ஸ் பண்ணி எல்டிஎல் ரிசெப்டாரை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அதனால் என்ன நடக்கும்னா பாடியில் எக்ஸஸாக இருக்கிற எல்டிஎல்லாம் வந்து லிவருக்கு வரும். லிவருக்கு வந்து அதில் இருக்க கொலஸ்ட்ரால்ஸை வந்து அது ரிலீஸ் பண்ணும். அதனால் வந்து பாடியில் வந்து எல்டிஎல் வந்து கம்மியாகிடும். நெக்ஸ்ட் வந்து பைல் ஆசிட் செக்வஸ்டரன்ஸ். இந்த ட்ரக்ஸ் வந்து ஒரு ஆனியானிக் எக்ஸ்சேஞ்ச் ரெசினாக ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பைல் ஆசிட்ஸ் கூட போய் பைண்ட் ஆகிட்டு ஒரு இன்சாலிபிள் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த இன்சாலிபிள் காம்ப்ளெக்ஸ் வந்து இன்டெஸ்டைனில் வந்து ரீஅப்சார்ப்ஷன் நடக்காது, டேரெக்டாக எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஸோ பாடியில் வந்து பைல் ஆசிட்ஸ் லெவல் வந்து கம்மியாகிடும். லிவர் வந்து அதை சென்ஸ் பண்ணி எல்டிஎல் ரிசெப்டாரை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இந்த எல்டிஎல் ரிசெப்டார் ஆக்டிவேட் ஆகிறதுனால பிளட்டில் இருக்க எல்டிஎல்லாம் வந்து லிவருக்கு வந்து பைல் ஆசிட் சிந்தசிஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்டிஎல் பிளட்டில் இருக்க எல்டிஎல் வந்து கம்மியாகிடும். நெக்ஸ்ட் வந்து லிப்போப்ரோட்டீன் லிப்பேஸ் ஆக்டிவேட்டர். இந்த ட்ரக் நம்ம இப்போ எடுத்துக்கிறோன்னா இது வந்து டேரெக்டாக போய் பிபிஆர் ரிசெப்டார் போய் பைண்ட் ஆகிடும். இந்த ரிசெப்டாரோட வேலை என்னென்னா லிப்பிட் மெட்டபாலிசம் ரெகுலேட் பண்ணுறது அதோட மெயின் ஃபங்க்ஷனே. ஸோ இதனால் வந்து என்ன நடக்கும்னா லிப்போப்ரோட்டீன் லிப்பேஸ் ஆக்டிவேட்டர்ன்ற என்சைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதேமாரி HDL லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த லிப்போப்ரோட்டீன் லிப்பேஸ் என்சைம்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்னா ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து டீக்ரேட் பண்ணுறது. அதே மாதிரி HDLோட ஃபங்க்ஷன் என்னென்னா எல்டிஎல்லை கேரி பண்ணி லிவருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் அதோட ஃபங்க்ஷனே. ஸோ இப்போ HDL லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து எக்ஸஸ் ஆஃப் எல்டிஎல் வந்து லிவருக்கு அதிகமாக டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இதனால் என்ன நடக்கும்னா பிளட்டில் வந்து எல்டிஎல் லெவல் வந்து கம்மியாகிடும்.